ஹரி ஓம். ராஜ யோகத்தில் இன்று நாம் பார்ப்பது பிராணன். பலர் நினைக்கிறபடி பிராணாயாமம் என்பது சுவாசிப்பதை பற்றிய ஏதோ விஷயம் அல்ல. சுவாசிப்பதற்கும் அதற்கும் இடையிலுள்ள தொடர்பு மிக குறைவு. உண்மையான பிராணாயாமத்தை அடைவதற்கு நாம் செய்கிற பல சாதனங்களுள் சுவாசிப்பதும் ஒன்று. பிராணாயாமம் என்பது பிராணனை கட்டுதல் என்று பொருள்படுகிறது. தத்துவ தர்சிகளுடைய கொள்கையின்படி ஜகத் முழுவதும் 2 பொருள்களை கொண்டு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவ்விரண்டில் ஒன்று ஆகாசம். அது எங்கும் வியாபகம், எங்கும் நிறைபொருளாக இருக்கிறது. உருவம் எடுத்திருப்பவைகள் அனைத்தும், கூட்டி சேர்க்கப்பட்டிருப்பவைகள் அனைத்தும் ஆகாசத்தினின்று உண்டானது. வாயுவாக வந்திருப்பது ஆகாசம், நீராக வந்திருப்பதும் ஆகாசம், கடின பொருளாக வந்திருப்பதும் ஆகாசம், சூரியனாகவும் சந்திரனாகவும் பூமியாகவும் நட்சத்திரங்களாகவும் வால் நட்சத்திரங்களாகவும் உண்டாகியிருப்பது ஆகாசம். மானுட சரீரமாக, விலங்கின் சரீரமாக, செடிகளாக வந்திருப்பதும் ஆகாசம். நாம் காண்பன நுகர்வன யாவும் ஆகாசத்தினின்று வந்தவைகள். இயற்கையில் இருப்பவைகள் எல்லாம் ஆகாசத்திலிருந்து உண்டானவைகள். ஆகாசத்தை நாம் நேரே புலப்படுத்த முடியாது. அது மிகவும் சூக்ஷ்மமாக இருப்பதால் அது நம் கண்களுக்கு புலனாவதில்லை. அது ஸ்தூலமாகி வடிவம் எடுக்கும் பொழுதே காட்சிக்கு எட்டுகிறது. சிருஷ்டியின் துவக்கத்தில் ஆகாசம் மட்டும் இருந்தது. பிரளயம் உண்டாகிற பொழுதும் கடின பொருள்களும் திரவங்களும் வாயுக்களும் எல்லாம் திரும்பவும் ஆகாசம் என்னும் நிலைக்கு போய் விடுகின்றன. அடுத்த சிருஷ்டி இதே ஆகாசத்தினின்று பழையபடி வருகிறது. இந்த ஆகாசமானது எந்த சக்தியினால் இந்த பிரபஞ்சமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சக்திக்கு பிராணன் என்று பெயர். எங்கும் நிறைந்து எல்லையில் அடங்காததாக இருக்கிற ஆகாசம் என்னும் வஸ்து இடமிருந்து இந்த அண்டம் முழுவதும் உண்டாகியிருப்பது போன்று அகண்டமாய் எங்கும் வியாபகமாய் இருந்து இந்த அண்டத்தை இயக்குகிற சக்திக்கு பிராணன் என்று பெயர். சிருஷ்டியின் துவக்கத்திலும் பிரளயத்திலும் ஆகாசம் என்னும் பொருள் நிலைத்திருக்கிறது. அதே முறையில் சிருஷ்டியின் துவக்கத்திலும் பிரளயத்திலும் அண்டத்திலும் சக்திகளெல்லாம் ஒடுங்கி போய் பிராணன் என்னும் மூல நிலையை எட்டுகின்றன. புதிய சிருஷ்டி துவங்குகிற பொழுது நாம் விசை என்றும் சக்தி என்றும் இயம்புவன எல்லாம் இந்த பிராணனிடத்தில் வருகின்றன. பிராணன் என்னும் ஆதிசக்தியே சலனத்தின் மூலம் தோற்றத்திற்கு வருகிறது. பிராணன் என்னும் ஆதிசக்தியே ஆகர்ஷணமாகவும் காந்தமாகவும் வடிவெடுக்கிறது. பிராணன் என்னும் சக்தியே மானுட சரீரத்திலுள்ள செயல்களாக வடிவெடுக்கிறது. நாடி நரம்புகளின் விசையாகவும் எண்ணம் அல்லது சிந்தனா சக்தியாகவும் வடிவெடுத்திருப்பதும் பிராணனே. உயர்ந்த நிலையில் இருக்கிற எண்ணத்தில் தொடங்கி மிக கீழான நிலையில் இருக்கிற ஜடசக்தி ஈராக பலதரப்பட்ட சக்திகள் எல்லாம் பிராணனுடைய வெவ்வேறு தோற்றங்களாகும். மனோசக்தியாகவோ சரீர சக்தியாகவோ தோன்றியிருக்கின்ற அகிலாண்டத்தின் சக்திகள் யாவும் தங்களுடைய யதார்த்த நிலையை திரும்பி எய்துங்கால் அந்த ஆதிசக்திக்கு பிராணன் என்று பெயர். பிரளயத்திலே சத் என்றோ அசத் என்றோ சொல்ல முடியாத நிலையொன்று ஏற்பட்டிருந்த பொழுது இருளே சூழ்ந்திருப்பது இருந்தது எது? சலனமற்று ஆகாசம் அப்பொழுது இருந்தது. அந்த நிலையிலே பிராணனுடைய சலனம் ஒன்றும் நிகழவில்லை. ஆயினும் சலனமற்ற நிலையில் அப்பொழுது பிராணன் இருந்தது. எண்ணிருந்த சக்திகள் அண்டமென்றும் எங்கும் தோன்றியிருப்பதை காண்கிறோம். பிரளயம் உண்டாகிற பொழுது இச்சக்திகள் எல்லாம் ஒடுங்கி தோன்றா நிலையை எய்துகின்றன. திரும்பவும் சிருஷ்டி உண்டாகிற பொழுது பிராணன் என்னும் ஆதிசக்தி ஆகாசத்தின் மீது மோதுகிறது. அதன் விளைவாக ஆகாசம் எண்ணிருந்த வடிவங்களை எடுக்கிறது. அதே வேளையில் பிராணனும் எண்ணிருந்த பொருள்களிடத்து எண்ணிருந்த விஷய அல்லது சக்திகளாக தோற்றத்திற்கு வருகிறது. இந்த பிராணனை பற்றிய அறிவும் இந்த பிராணனை கையாள்கிற முறையும் ஒன்று சேர்ந்து உண்மையில் பிராணாயாமம் என பொருள்படுகிறது. பிராணாயாமம் என்னும் சாஸ்திரம்
அக்கண்ட சக்தியின் வாயிலுக்கு நமக்கு வழிகாட்டி தருகிறது. மானுடன் ஒருவன் பிராணன் என்னும் சக்தியை உள்ளபடி அறிந்து கொண்டு அதை கட்டியாள வல்லவனாயிருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அத்தகைய மனிதனுக்கு நிலைமிசை உள்ள எந்த சக்திதான் சொந்தமாகாது? சூரியனையும் நட்சத்திரங்களையும் அவ்வகைக்குரிய ஸ்தானத்தினின்று இடமாற்றி வைக்க வல்லவனாகிறான் அவன். நுண்ணியவைகளாயிருக்கின்ற அணுக்களில் துவங்கி யாவற்றிலும் மிக பெரியவைகளாயிருக்கின்ற சூரியர்கள் ஈராக அண்டத்திலுள்ள யாவையும் கட்டியாளும் திறமை அவனுக்கு வந்து அமைகிறது. பிராணனை கட்டத் தெரிந்து கொண்டால் பிறகு எதையும் கட்ட மனிதனுக்கு இயலும். பிராணாயாமத்தின் குறியும் நெறியும் இதுவே ஆகும். யோகி ஒருவன் யோகம் சித்தனாகுங்கால் அவனுடைய ஆணைக்கு உட்படாத எதுவுமே அண்டத்தில் இல்லை. அவனுடைய ஆணைக்கு உட்பட்டு விண்ணவர்களும் தென் புலத்தாரும் அவன் முன் வந்து வணங்கி நிற்பார்கள். இயற்கையின் கண் உள்ள விசைகள் யாவும் அடிமைகளாக அவனுக்கு ஆட்பட்டிருக்கும். யோகியினிடத்திலுள்ளே இத்தகைய சித்திகளை காண்கின்ற பாமர ஜனங்கள் அவைகளை அற்புத செயல்கள் என்று இயம்புகின்றனர். செயலொன்றின் முடிவான பலன் யாது என்று தொகுத்து ஆராய்வது சான்றோர்களுடைய செயல். பெற்றுள்ள சித்தி ஒன்றின் மூலம் செய்யக்கூடிய சிறு சிறு செயல்களையெல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த சித்தியின் வாயிலாக மனிதன் முடிவாக அடையப் பெறுவது யாது என்று அம்மேலோர்கள் துருவி ஆராய்கின்றனர். வேதங்களிலே கேள்வியொன்று கிளப்பப்பட்டிருக்கிறது. அதாவது, எதை அறிந்து கொண்டால் நாம் எல்லாவற்றையும் அறிந்தவராகிறோம்? இந்த கேள்விக்கு விடை பகர்தல் பொருட்டே நூல்கள் யாவும் இயற்றப்பட்டுள்ளன. தத்துவ தர்சனங்கள் யாவும் இக்கேள்விக்கு விடையாகவே அமைந்துள்ளன. எதை அறிந்து கொண்டால் நாம் எல்லாவற்றையும் அறிந்தவராகிறோம் என்னும் கேள்வியை நடுநாயமாக வைத்துக்கொண்டு சாஸ்திரங்கள் எல்லாம் வந்துள்ளன. இப்பரந்த அண்டத்தில் கண் உள்ள யாவையும் அறிந்து கொள்ள மானுடன் ஒருவன் விரும்புவானாயில் இதனுள்ள பகுதிகளை துண்டு துண்டாக எடுத்துக்கொள்ளும் மணல் மணி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்துக்கொண்டும் அவன் ஆராய்ச்சி பண்ண வேண்டும். அப்படி ஆராய்ச்சி பண்ணுவதற்கு காலம் கண்டாகாரத்தில் விரிந்தோட வேண்டும். அதன் பிறகு மண்டத்தில் உள்ள யாவையும் அறிந்து கொள்ள இயலாதவனாகவே அவன் இருப்பான். பிறகு முழு ஞானத்தை எப்படித்தான் பெறுவது? தனித்தனியாக பொருள்களை ஆராய்வதன் மூலம் மனிதன் சர்வஜ்ஞாவது என்பது முற்றிலும் உணர்ந்தவனாவது எங்கனம்? இக்கேள்விக்கு யோகிகள் விடையளிக்கிறார்கள். சிறப்பாக தோற்றத்திற்கு வந்துள்ள பிரபஞ்சத்துக்கு அடிப்படையாக பொதுவான பொருள் ஒன்று உண்டு. சிறப்பாக வந்துள்ள கொள்கைகளுக்கு அடிப்படையாக உள்ள பொது கோட்பாடு ஒன்று உண்டு. பொதுவாகவும் நடுநாயமாகவும் இருப்பதை கிரகித்துக் கொண்டால் மனிதன் யாவையும் கிரகித்தவன் ஆகிறான். வேதங்களின் கோட்பாடு நன்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அண்ட முழுதிலும் உள்ளவை யாவும் தொகுத்தெடுத்து ஒரு பெரிய பொருள் ஒன்று பகரப்பட்டிருக்கிறது. அது பேருயிர் சொரூபம். அப்பேருயிரை அறிந்து கொண்டவன் அண்டம் முழுவதையும் அறிந்து கொண்டவன் ஆகிறான். அண்டமெங்கும் உள்ள எண்ணிருந்த சக்திகள் பிராணன் என்னும் ஒரு சக்தியாக பொருள்படுத்தப்படுகிறது. ஆகவே பிராணன் என்னும் ஒரு சக்தியை சரியாக அறிந்து கொண்டவன் அண்டம் முழுவதிலும் வியாபித்திருக்கிற மனோசக்தி, ஜடப்பொருள்கள் சக்தி ஆகிய எல்லா சக்திகளையும் அறிந்து கொண்டவன் ஆகிறான். பிராணனை அடக்கி வசப்படுத்த தெரிந்து கொண்டவன் தனது மனதையும் அடக்கி வசப்படுத்தியவன் ஆகிறான். பின் தன் மனதை கட்டி வசப்படுத்தியவன் இயற்கையுள்ள மனங்கள் யாவையும் கட்டி வசப்படுத்தியவன் ஆகிறான். பிராணனை வசப்படுத்தியவன் தன்னுடைய சரீரத்தை வசப்படுத்தியவன் ஆகிறான். தன் சரீரத்தை வசப்படுத்தியவன் இயற்கையுள்ள சரீரங்கள் அனைத்தையும் வசப்படுத்தியவன் ஆகிறான். ஏனென்றால் பிராணன் என்பது தோற்றத்திற்கு வந்துள்ள சக்திகள் அனைத்துக்கும் பொதுவாக அமைந்துள்ள பெயராகும். பிராணனை எப்படி வசப்படுத்துவது என்பதே பிராணாயாமத்தின் நோக்கம். பிராணாயாம சம்பந்தமான பயிற்சிகளும் அபியாசங்களும் அந்த ஒரு காரியத்துக்கென்றே அமைந்துள்ளன. சாதகன் ஒவ்வொருவரும் தான் எந்த நிலையில் இருக்கின்றானோ அந்த நிலையில் நின்று தனது சாதனத்தை துவங்க வேண்டும். தனக்கு முற்றிலும் அருகில் உள்ள பொருள்களை வசப்படுத்த அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். தனக்கு மிக அருகில் உள்ள பொருள் தன்னுடைய சரீரம். புறத்திலுள்ள பிரபஞ்சத்தில் வேறு எந்த பொருளும் தன் சரீரத்துக்கு நிகராக தனக்கு அருகில் வந்து அமைவதில்லை. இனி சரீரத்தை விட மனது இன்னும் தனது பக்கத்தில் வந்துள்ளது எனலாம். அண்டம் யாவிலும் வியாபித்துள்ள பிராணன் என்னும் சக்தியில் தனது மனதாகவும் உடலாகவும் அமைந்துள்ள பிராணனே மிக பக்கத்தில் உள்ள சக்தியாகும். பிராணன் என்பதை ஒரு பரந்த சக்தி கடல் என்று வைத்துக் கொள்வோம். அதில் எண்ணிறந்த அலைகளாக வடிவெடுத்து சக்திகள் எண்ணிறந்த ஜீவர்களாக தோன்றுகின்றன. அந்த எண்ணிறந்த அலைகளுள் நாம் ஒவ்வொருவரும் ஓர் அலையாகிறோம். எனவே ஆத்ம சாதகன் ஒருவனுக்கு தனது மனதாகவும் தனது தேகமாகவும் தன்னிடத்து அமைந்திருப்பது தனக்கு சொந்தமாயுள்ள பிராணனாகிறது.
அப்படி சொந்தமாயிருக்கும் பிராணனின் ஓர் அழகை கட்டி வசப்படுத்த தெரிந்து கொண்டால் பிறகு பிரபஞ்சத்தில் எங்குமுள்ள பிராணனை கட்டுவதற்கு முடியும் என்கிற நம்பிக்கை கொள்ளலாம். தனக்கு பக்கத்தில் தனக்கு உரியதாகிருக்கும் பிராணனை கட்ட தெரிந்து கொள்கின்ற யோகி சித்த புருஷனாகிறான். இயற்கையின் கண் உள்ள எந்த சக்திக்கும் பிறகு அவன் அடிமைப்பட்டவன் அல்லன். அந்த யோக சித்தன் எதையும் செய்து சாதிக்க வல்லவனும் ஆகிறான். அவனே நிறைஞானத்தை பெற்றவனும் ஆகிறான். வெவ்வேறு தேசங்களில் உள்ள வெவ்வேறு சமயங்களை சார்ந்த சாதகர்கள் பிராணனை கட்டி வசப்படுத்த முயற்சி பண்ணி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வருகிறோம். இங்கிலாந்து நாட்டிலே மனதை கொண்டு நோயை சிகிச்சை செய்கிறவர்கள் மைண்ட் ஹீலர்ஸ் இருக்கிறார்கள். மந்திர சக்தியால் நோயாளிடமிருந்து உள்ள நோயை களைய முயற்சி பண்ணியவர்கள் ஃபெய்த் ஹீலர்ஸ் இருக்கிறார்கள். ஆத்ம தத்துவத்தின் துணை கொண்டு மற்றவர்களுடைய குறையை அகற்ற முயன்றவர்கள் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் இருக்கிறார்கள். கடவுள் நம்பிக்கையின் மூலம் நோயை களைய முயல்பவர்கள் அவர்களும் இருக்கிறார்கள். மனோதத்துவத்தின் மூலம் மனிதனை சரிப்படுத்துவர்கள் இருக்கிறார்கள். இத்தகைய விதமான முறையிலே மனிதருக்கு நலம் செய்ய முயலுகின்றவருடைய முயற்சிகளை எல்லாம் ஊடுருவி ஆராய்ந்து பார்த்தால் இவை யாவுக்கும் பொதுவாக உள்ள ஒரு கோட்பாடு வெளியாகும். பிராணனை கட்டி வசப்படுத்துவதே இத்தனவேருடைய நோக்கமும் ஆகும். அவர்கள் செயல் அனைத்தும் அதில் அடங்கி இருக்கின்றன என்பதை யாரோ சிலர் அறிந்திருக்கின்றனர். பெரும்பாலோர் அதை அறிந்து கொள்வதில்லை. இத்தனை பேருடைய பலதரப்பட்ட சிகிச்சை முறைகள் எல்லாம் பிராணனை சுவாதீனப்படுத்துவது என்னும் ஒரு கோட்பாட்டில் தான் வந்து முடிகின்றன. இவர்கள் அனைவரும் ஒரே சக்தியை தான் வசப்படுத்தவும் சரிப்படுத்தவும் முயலுகின்றனர். அந்த ஒரு சக்திதான் இத்தனை வித வடிவெடுத்து வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு விளங்குவதில்லை. ஏதோ ஒருவித குருட்டு வாய்ப்பாக ஒவ்வொரு சிகிச்சையாளனுக்கும் ஒவ்வொரு முறை அகப்பட்டிருக்கிறது. தனக்கு அகப்பட்டிருக்கும் சிகிச்சை முறையை தன் போக்கில் ஒவ்வொருவரும் கையாண்டு வருகிறார்கள். பிராணன் என்னும் இயற்கையின் பாலுள்ள ஒரே சக்தி இத்தனை பேர் இத்தனை விதங்கள் வசமாக்கி வருகின்றனர். யோகியொருவன் இவை யாவையும் ஒரு கோட்பாட்டின் கீழ் கொண்டு வருகிறான். பிராணனை கட்டி சரியாக பயன்படுத்துவதே இவை யாவுக்கும் அடிப்படையாக உள்ள கோட்பாடு என்று யோகி அறிந்துள்ளான். உயிர்கள் அனைத்துக்கும் உள்ள சூக்ஷ்ம உயிர் சக்தி பிராணன் என்னும் பெயர் பெற்றுள்ளது. பிராணன் எடுத்துள்ள பலதரப்பட்ட வடிவங்களுள் எண்ணம் என்பதே யாவற்றுக்கும் நுண்ணியமானதாகவும் மேலானதாகவும் இருக்கிறது. எண்ணம் எனும் சக்தியை துருவி ஆராய்மிடத்து மற்றொரு கோட்பாடு வெளியாகிறது. இயல்பு என்னும் சக்தி எண்ணத்துக்கும் பின்னணியில் இருக்கிறது. இயல்பு என்னும் சக்தியை மறைமுகமாக இருக்கும் எண்ணம் என்றும் இயம்பலாம். உயிர்கள் அனைத்தினிடத்தும் அது அமைந்திருக்கிறது. உயிர்களை செயலில் தூண்டுவது இயல்பு என்னும் சக்தி. கொசு ஒன்று நம்மை கொட்டினால் கை இயல்பாக அசைந்து அக்கொசுவை அடிக்கிறது. அப்படி கை செய்யும் வேலையை இயல்பு என்கிறோம். இச்செயலில் எண்ணம் முன்னணிக்கு வராது பின்னணியில் இருந்து கொண்டு கையை தூண்டுகிறது. வெவ்வேறு செயல்களுக்கு எதிர்ச்செயலாக சரீரத்தில் நிகழ்ந்து கொண்டிருப்பவைகளை எல்லாம் இயல்பு என்னும் பொது பெயரிட்டு நாம் அழைக்கிறோம். உணர்ந்து அல்லது அறிந்து செய்யும் மற்றொரு வித செயல்கள் நம்மிடத்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. பகுத்தறிவை பயன்படுத்துகிறோம். எது சரி எது தப்பு என்று பாகுபடுத்துகிறோம். ஆழ்ந்து எண்ணி பார்க்கிறோம். சிலவற்றை செய்வதால் வரும் நன்மை தீமைகளை வகைப்படுத்துகிறோம். இச்செயல்கள் யாவும் உணர்ந்து செய்யப்பட்டவைகளாகும். ஆனால் நாம் ஆற்றும் செயல்கள் இவைகளில் அடங்கி இடவில்லை. சிந்தனா சக்தி என்பதற்கே வரையறை உண்டு என்று நாம் அறிந்துள்ளோம். துருவி ஆராய்ச்சி பண்ணி பார்க்குமிடத்து அவ்வாராய்ச்சி சிறிது தூரம் மேல் நோக்கி போகிறது. அதற்கு அப்பால் ஊடுருவியாய் அதற்கு இயலுவதில்லை. ஏதோ ஒரு சிறிய வட்டத்தினுள் ஆராய்ச்சியின் திறமை கட்டுப்பட்டு நின்று விடுகிறது. அந்த வட்டத்துக்குள் இருந்து கொண்டே எத்தனையோ புள்ளி விவரங்களை மனம் ஊர்மைப்படுத்துகிறது. நமது காட்சியில் இருக்கும் வான வெளிக்குள்ளே வால் நட்சத்திரங்கள் இடையிடையே வருவது போன்று சிற்சில விஷயங்கள் பகுத்தறிவு என்னும் வட்டத்துக்குள் வந்து சேருகின்றன. நம் அறிவுக்கு அப்பால் இருந்து அவ்விஷயங்கள் வருகின்றன என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் நம்முடைய அறிவுக்கோ அதற்கென்று ஏற்பட்டுள்ள வட்டத்துக்கு அப்பால் செல்ல இயலாது. புறத்தில் இருக்கும் விஷயங்களை நமது பகுத்தறிவு வட்டத்திற்குள்ளே நுழைவதற்கு காரணம் யாது என்று கேட்கலாம். அதற்கேற்ற காரணமும் நமது பகுத்தறிவு வட்டத்திற்கு அப்பால் இருக்கிறது. அதனால் தான் நமது பகுத்தறிவுக்கு வரம்பு இருக்கிறது என்று நாம் இயம்ப வேண்டும். ஆயினும் பகுத்தறிவில் உயர்ந்ததோர் நிலை அடையும் ஆற்றல் மனதுக்கு உண்டு. அந்த உயர்ந்த நிலையை அருள்நிலை என்றும் ஞானக்கண் என்றும் பகர்கிறோம். மனது அடைகின்ற உன்னதமான நிலையை சமாதி நிலை என்று சொல்கிறோம். அந்நிலையிலே மனம் முற்றிலும் குவிந்திருக்கிறது. ஆங்கு அறிவு பேரறிவாக மலர்கிறது.
பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட நிலை அது. பகுத்தறிவின் எல்லைகளை எல்லாம் அது தாண்டி இருக்கிறது. தத்துவங்களை பற்றிய ஞானம் அங்கு நேருக்கு நேரே அடையப்பெறுகிறது. இதிலும் கீழே இருக்கும் பகுத்தறிவோ பிறவியின் இயல்போ இத்தத்துவங்களை ஒரு பொழுதும் அறிந்து கொள்ள மாட்டா. சரீரத்தின் கண் பலதரப்பட்ட சக்திகளாக விளங்குவகையில் யாவும் பிராணன் என்னும் மூலசக்தியின் வெவ்வேறு தோற்றங்களே ஆகும். இத்தகைய தோற்றங்களிலிருந்து பிராணனை அடக்கி பயன்படுத்தினால் உயர்ந்ததோர் காரியத்திற்கு அது உதவும். மனதை மகோதன நிலைக்கு எடுத்துச் செல்லும் வல்லமை பண்பட்ட பிராணனுக்கு வந்தமைகிறது. இயல்பு என்னும் நிலை, பகுத்தறிவு என்னும் நிலை ஆகியவைகளை எல்லாம் கடந்து சமாதி நிலைக்கு மனம் மேலோங்கும்படி செய்யும் திறமை வசப்பட்ட பிராணனுக்கு உண்டு. அப்படி மனது சமாதி நிலைக்கு போகின்ற போது ஆங்கு அது மெஞ்ஞானத்தை பெறும் தகுதியை அடைகிறது. இப்பிரபஞ்சத்தின் அமைப்பை நாம் சிறிது அறிந்து கொள்ள வேண்டும். அதன்பால் வெவ்வேறு ஞான பூமிகள் இருக்கின்றன. அதன் பொருள்கள் நுண்ணியவைகளாகவும் பருத்தவைகளாகவும் வெவ்வேறு நிலையில் இருக்கின்றன. எந்த ஞான பூமியில் எத்தகைய நிலையில் பொருள்கள் இருந்தாலும் அவை யாவும் ஒரே மூலப்பொருளின் பலதரப்பட்ட தோற்றங்களாகும். ஐம்பூதங்களாகிய ஸ்தூல அமைப்பில் பிரபஞ்சம் முழுவதும் ஒரே விதத்தில் அமைந்திருக்கிறது. ஸ்தூல அமைப்பில் மனிதனுக்கும் சூரியனுக்கும் இடையில் வேற்றுமை கிடையாது. இதற்கு மாறாக அமைப்பில் சூரியன் வேறு மனிதன் வேறு என்று யாராவது பகர்ந்தால் அது வெறும் கட்டுக்கதை என்று பௌதிக விஞ்ஞானி சொல்வான். மனிதனுக்கும் அவன் உபயோகப்படுத்துகிற மேஜைக்கும் இடையில் உள்ள வஸ்து அமைப்பு வேற்றுமை கிடையாது. ஆகாசம் என்னும் வஸ்து ஒரு வடி தரத்தில் இருந்து இருக்கிற போது அதற்கு மேசை என்று பெயர், மற்றொரு வடி தரத்தில் இருக்கும் போது அதற்கு மனிதன் என்று பெயர். அக்கண்டமாக உள்ள ஆகாசம் என்னும் கடலிலே சுழிகள் பல உண்டாகி கொண்டிருக்கின்றன. இயற்கையினோடு தென்படுகின்ற ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு சுழியாகும். என்னிருந்த இச்சுழிகளில் ஏதும் நிலைத்திருப்பதில்லை. ஒவ்வொன்றும் ஓயாது மாறி அமைத்துக் கொண்டிருக்கிறது. வேகமாக அடித்துக்கொண்டு ஓடும் நதி ஒன்று நமக்கு புலனாகிறது. அதில் எண்ணிருந்த சுழிகள் உண்டாகின்றன. ஏதேனும் ஒரு சுழியை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்வோம். ஒரு சுழியில் அமைந்துள்ள நீர் நொடி பொழுது தோறும் இடம் மாறிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது. ஒரு சுழியில் இப்போதிருக்கின்ற நீர் அடுத்த வினாடி இருப்பதில்லை. சுழன்று சுழன்று நீரானது இடம் மாறிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது. ஒரு சுழியில் நின்று நீர் வெளிக்கிளம்பியதும் வேறு நீர் வந்து அங்கு சூழ்கிறது. இதே முறையில் தான் பிரபஞ்சம் முழுவதும் அதன் மூலப்பொருளாகிய ஆகாசம் ஓயாது இயங்கிக் கொண்டிருக்கிறது. எண்ணிருந்த வடிவங்கள் இப்பிரபஞ்சத்தின் கண் தென்படுகின்றன. ஒவ்வொரு வடிவமும் ஒரு நீர்ச்சுழி போன்றது. மானுட சரீரம் என்பது ஒரு நீர்ச்சுழி. அதனுள் ஆகாசத்தின் ஒரு பகுதி நுழைகிறது. சிறிது நேரம் அதில் தங்கியிருக்கிறது. அப்படி தங்கியிருக்கும் பொழுதே அதனிடம் மாறுபாடு ஏற்படுகிறது. பிறகு அது மற்றொரு வடிவம் எடுக்க வெளியே போகிறது. ஒருவேளை அடுத்தபடியாக எடுக்கும் வடிவம் விலங்கின் தேசமாக கூட இருக்கலாம். சில ஆண்டுக்குள்ளாக இந்த வடிவத்திலிருந்து விலகிக்கொண்டு உலோகம் அல்லது மண் போன்ற சொல்லும்படியான மற்றொரு நீர்ச்சொலியாக அது மாறி அமையலாம். ஓயாத இயக்கம் இயற்கை முழுவதிலும் இருக்கிறது. ஓயாத மாறியமையும் தன்மை அதனிடம் உண்டு. எந்த தேகமாவது எப்பொழுதும் இருந்தபடியே இருப்பதில்லை. அது மாறி அமைத்துக் கொண்டேதான் இருக்கிறது. இதுதான் இயற்கை பற்றிய உண்மை. என்னுடைய தேகம் என்றும் உன்னுடைய தேகம் என்று நாம் இயல்புவதெல்லாம் வெறும் பேச்சளவில் தான் இருக்கின்றன. உண்மையில் என்னுடைய தேகம் என்பதும் இல்லை. இந்த பரந்த ஆகாசத்தில் ஒரு புள்ளியை சந்திரன் என்கிறோம், இன்னொரு புள்ளியை சூரியன் என்கிறோம், மற்றொரு புள்ளியை மனிதன் என்கிறோம், இன்னும் ஒரு புள்ளியை பூமி என்கின்றோம், அடுத்த புள்ளியை செடி என்கிறோம், அதற்கடுத்ததை உலோகம் என்கிறோம். இவைகளில் எல்லாம் ஒன்றாவது உள்ளபடி நிலைத்திருப்பதில்லை. அனைத்தினிடத்தும் மாறி அமைதல் என்னும் செயல் ஓயாது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆதி அந்தமில்லாத ஆகாசமானது திரண்டு உருவெடுப்பதும் பிறகு உடைந்து நுண்ணிய நிலைகள் அடைவதும் ஆகிய மாறுதல்களை தன்னிடத்து உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. இதே நிகழ்ச்சி மனதினிடத்தும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகாசமானது மிக நுண்ணிய நிலையை அடைகிறது. அந்த ஆகாசத்தை இயக்குகிற பிராணன் என்கின்ற சக்தியும் மிக நுண்ணிய நிலையை அடைகிறது. அப்படி ஆகாசமும் பிராணனும் மிக நுண்ணிய நிலையை எய்திருக்குங்கால் அதை மனது என்று நாம் மொழிகிறோம். ஆக மனது என்கிற நிலையில் இருக்கிற பொழுதும் ஸ்தூல பொருள்கள் என்கின்ற நிலையில் இருக்கிற பொழுதும் இவ்விரண்டுக்கும் மூலப்பொருள்களாக இருப்பது ஆகாசம். அவ்விரண்டையும் இயக்குகிற சக்தி பிராணன். ஆகாசத்துக்கும் பிராணனுக்கும் புறம்பாக பிரபஞ்சத்தில் ஒன்றுமே இல்லை. பிரபஞ்சத்தில் நிகழ்கின்ற சலனங்களில் ஸ்தூல சலனங்கள், சூக்ஷ்ம சலனங்கள் என்னும் பலதரப்பட்ட சலனங்கள் இருக்கின்றன. ஒரு படி தரத்தில் இருந்து சலனத்திலிருந்து மாறி மற்றொரு படி தரத்தில் இருக்கிற சலனத்துக்கு நாம் போகும்போது பிரபஞ்சத்தினுடைய காட்சியே நமக்கு மாறி அமைகிறது.
சில வேளைகளில் சில போதை வஸ்துக்கள் நம்மை பஞ்சேந்திரியங்களை வயமாக இருக்கும் பிரபஞ்சத்திலிருந்து மாற்றி மற்றொரு வித பிரபஞ்சத்தின் பால் கொண்டு சேர்க்க வல்லவைகளாக ஆகின்றன. சர் ஹம்ப்ரி டேவி என்பவர் பெயர் பெற்ற பௌதிக விஞ்ஞான ஆராய்ச்சி ஒன்றை செய்து கொண்டிருந்தார். அது நகைப்பூட்டும் வாயு ஒன்றை பற்றிய ஆராய்ச்சி. அந்த வாயுவை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்த பொழுது அளவுக்கு மீறி அதை உட்கொண்டு விட்டார். அதன் விளைவாக அவர் சிறிது நேரம் செயலற்று ஸ்தம்பித்து நின்று விட்டார். அந்த நிலை நின்று திரும்பவும் யதார்த்த நிலைக்கு வந்ததும் தமது அனுபவத்தை அவர் எடுத்து எம்பலானார். பிரபஞ்சம் முழுவதும் கருத்துக்களின் வடிவங்கள் என்றார் அவர். ஸ்தூல சலனங்கள் அவருக்கு அடங்கி போயின. சூக்ஷ்ம சலனங்களே அவருடைய அனுபவத்துக்கு எட்டின. அந்த நிலையில் அவர் காட்சியில் இருந்தவை எல்லாம் சித்த விருத்திகளாகிய எண்ணங்கள் அல்லது கருத்துக்களே ஆகும். எண்ணங்களை தவிர பிரபஞ்சம் என்பதில் வேறு ஒன்றுமில்லை என்பது அவருடைய அனுபவம். சூக்ஷ்ம சலனங்களின் விளைவாக அவர் மனோமய பிரபஞ்சத்திற்கு போகலானார். அங்கு எண்ணத்தை தவிர வேறொன்றுமில்லாது ஓய்விட்டது. அவரது அனுபவப்படி அண்டம் என்பது எண்ணம் நிறைந்த ஒரு கடலாகும். வெவ்வேறு பொருள்கள் என்பவைகள் எல்லாம் வெவ்வேறு எண்ணங்களின் சுழியாக அவருக்கு மாறி அமைகின்றன. பிரபஞ்சம் முழுவதும் ஸ்தூல நிலையில் ஜடப்பொருள்களாக இருப்பது போன்று சூக்ஷ்ம நிலையில் எண்ணங்கள் மயமாக இருக்கிறது. இந்த எண்ணங்களுக்கு இடையிலும் ஒற்றுமை இருக்கிறது. எந்த படித்தரத்தில் பார்த்தாலும் ஒரு பொருளே பல வடிவங்களில் இயங்குவது வெளியாகிறது. பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருப்பது எது என்னும் கேள்விக்கு அப்பால் இருப்பது பரமாத்மன் என்னும் விடை வந்துள்ளது. இந்த பரமாத்மா ஏக வஸ்துவாய் இருக்கிறது. இருப்பது ஒரு பொருளை என்னும் உண்மையைத்தான் எல்லா நிலைகளும் நிரூபிக்கப் பெறுகிறது. ஜடப்பொருள் ஸ்தூல வடிவெடுத்திருக்கும் பொழுது சலித்துக் கொண்டிருக்கிறது. அது சூக்ஷ்ம நிலையில் இருக்கும் பொழுதும் சலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த சலனங்களுக்கு அப்பால் இருப்பது ஏகவஸ்து. சலித்துக் கொண்டிருக்குவது ஏகவஸ்து. எந்த நிலை ஆனாலும் சரி, இருப்பது ஒன்றே எனும் கோட்பாட்டை யாரும் மறுக்க முடியாது. இக்காலத்திய பௌதிக விஞ்ஞானமும் இக்கோட்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. இயற்கையில் புதைந்துள்ள சக்திகளின் தொகை ஆண்டும் ஒரே அளவில் இருக்கிறது என்று பௌதிக விஞ்ஞானம் விளக்கி காட்டுகிறது. மேலும் இச்சக்தியின் தொகை 2 வடிவங்களில் நிலை பெற்றிருக்கிறது என்பதும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அது அவ்வியக்தமாக இருப்பது ஒரு நிலை, வியக்தமாக இருப்பது மற்றொரு நிலை. வியக்தமாக இருக்கிற பொழுது அதன் தோற்றங்கள் பலதரப்படுகின்றன. இந்த சக்தியானது அடங்கி ஒடுங்கி இருப்பதும் விரிந்து வியக்தமாகி சலித்துக் கொண்டிருப்பதும் மாறி மாறி நிகழ்ந்து வருகின்றன. இப்படி ஆதி அந்தம் இல்லாது அது தோன்றவும் மறையவும் செய்து வருகிறது. இச்சக்திக்கு பிராணன் என்று பெயர் வந்துள்ளது. இதை வசப்படுத்துவதற்கு பிராணாயாமம் என்று ஒரு பெயர் ஏற்பட்டுள்ளது. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஹரி ஓம்.